ஆயிரம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துறேன். இந்த நாள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக அமையுதுன்னு மலேசியாவிலேருந்து ஒரு அன்பர் பேசினார். ப்ரேயர் பண்ணால் பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்பா, நான் எனக்கு யாரோ ஒருத்தர் கெடுதல் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு யாரோ ஒருத்தர் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு நான் திருப்பி அனுப்பணும், இது பிளாக் மேஜிக்கை திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறார். அதை நம்ம செய்வோமா? நம்ம நல்லது தான் செய்வோம். பாபாவுடைய பிள்ளைங்க நல்லதாக செய்வோம். நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கணும். நம்ம அந்த நல்ல மனசு தான் நம்மளை உயர்த்தும். அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருபொழுதும் நம்ம நினைக்கவே படாது. நம்மளை எதிர்த்தவங்களை கூட நல்லதே நம்ம நினைக்கணும். யாரையும் திட்டப்படாது, யாரையும் புண்படுத்தப்படாது, யார்கிட்டையும் பொறாமை கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? அவன் சாகணும், இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் விழுந்து போயிடணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நினச்சிக்கோங்க. எப்போ நீங்கள் மற்றவங்களுடைய வீழ்ச்சியை விரும்புகிறீங்களோ அப்போ நீங்களே உங்களுடைய உயர்வை இழக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். மற்றவங்க முன்னேறட்டும் அப்படின்னு மனசார நினச்சா தான் நாமளும் உண்மையிலேயே முன்னேற முடியும். இதுதான் நமக்கு பாபா கற்று தந்த மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். இதை நம்ம நினைக்காம அந்த தம்பி மலேசியாவிலேருந்து அவர் எனக்கு வச்சிருக்கிறாரு, அதை மீண்டும் அவருக்கு வைக்கணும், திரும்பி போகிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். முதல்ல ஒன்று நினைக்கணும், இந்த மாதிரி வைக்கிறது எடுக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மேக்ஸிமம் 90% வேலை செய்யாது. ஒரு 10% கூட அது யார் வைக்கிறாங்களோ, யார் அந்த தொந்தரவு பண்ணுறாங்களோ, அந்த தொந்தரவு பண்ணவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கே போய் சேரும். நம்ம எதுவும் அனுப்ப வேண்டியதில்லை, அது தானாகவே நடக்கும். ஆகையினால நாம் நினைக்கிறதெல்லாம், நம்மக்கிட்ட கடவுள் இருக்கும்போது நம்மளை யாரும் அசைக்க முடியாது, நம்மக்கிட்ட பாபா இருக்கும்போது நம்மளை யாருமே பாதகம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டோம்னா போதும், நல்லா இருக்க முடியும். எனக்கு கூட 1000 எதிரிகள் இருந்தாங்க, எல்லாரும் பொடி பொடியாக போயிட்டாங்க. இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பாபா தான். உங்களுக்கும் அது செய்வார், நல்லா செய்வார். அல்லாஹ் மாலிக்.